மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் குச்சிப்புடி நடனத்தினுடைய ஆட்ட முறைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஆட்ட முறை குதித்தாடும் அடவு முறைகள் அதிகமாக காணப்படும். பாமா கலாபம், பாரிஜாதம் போன்ற நாடகங்கள் உண்டு. சஞ்சாரி பாவங்கள் நிறைந்த வர்ணங்கள், தெலுங்கு மொழி பாடல்கள், பதம், தரு, தரங்கம், சப்தம் போன்றன இதில் இடம்பெறுகின்றன. அதாவது இதுல அதிகமா குதித்தாடுற அடவு முறைகள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல பாமா கலாபம், பாரிஜாத பகனம் போன்ற நாடகங்கள் காணப்படுதாம். சஞ்சாரி பாவங்கள் நிறைந்த வர்ணங்கள், தெலுங்கு மொழி பாடல்கள், பதம், தரு, தரங்கம், சப்தம். அதாவது சஞ்சாரி பாவங்கள் அதிகம் நிறைந்த வர்ணங்கள் காணப்படுது. அதுல தெலுங்கு மொழி பாடல்களும், பதம், தரு, தரங்கம், சப்தம் போன்றனவும் இதுல காணப்படுது, ஆட்ட முறையில காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஸ்ருங்கார பாவம் நிறைந்து காணப்படும் பாவ கோபால தரங்கம் ஆடும்போது தாம்பாள தட்டின் விளிம்பில் நின்று கொண்டு ஆடுவார்கள். செம்பை தலையில் வைத்து கொண்டும் கைகளில் விளக்குகளை ஏற்றி கொண்டும் ஆடுவார்கள். அப்போ இந்த நடனத்துல உபகரணங்களை தாங்கி ஆடுற ஒரு முறையும் காணப்படுது. அதிகமா ஸ்ருங்கார பாவம் நிறைந்து காணப்படுமாம். பாவ கோபால தரங்கம், அந்த பேரை நாங்க மென்ஷன் பண்ணி பாடமாக்க வேணும். பாவ கோபால தரங்கம் ஆடும்போது தாம்பாள தட்டின் விளிம்பில் நின்று கொண்டு ஆடுவார்கள். செம்பை தலையில் வைத்து கொண்டும் கைகளில் விளக்குகளை ஏற்றி கொண்டும் ஆடுவார்கள். எங்கட கரகம் மாதிரி இதுலயும் செம்பு வைத்து ஆடுற ஒரு பழக்க வழக்கம் காணப்பட்டிருக்கு இதுன்ற ஆட்ட முறையில. அடுத்ததா நாங்க பார்க்க போறது இசைக்கருவி. மிருதங்கம், கடம், தம்புரா, வீணை, புல்லாங்குழல் மற்றும் வயலின் ஆகிய இசைக்கருவிகளுடன் ஜதி சொல்லும் நட்டுவனாரும் இசைக்குழுவில் தலைமை ஏற்று நிகழ்ச்சியை நடத்துவர். அதாவது அதிகமா மிருதங்கம், கடம், தம்புரா, வீணை, புல்லாங்குழல், வயலின் போன்ற இசைக்கருவிகள் காணப்படுது. பெரும்பாலும் எங்களோட பரதநாட்டியத்துல யூஸ் பண்ற இசைக்கருவிகள் தான் இதுலயும் பயன்படுத்துறாங்க. முற்காலத்தில் இசைக்குழுவில் இடம்பெற்ற கிளாரிகேட் தற்சமயம் அதிகமாக இடம்பெறுவதில்லை. இந்த கிளாரிகேட்ன்றது நாங்களும் பரதநாட்டியத்துல ஆரம்ப காலத்துல பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தோம். ருக்மணி தேவி அருண்டேல் அம்மா எங்களோட பரதநாட்டியத்துல பல சீரமைப்புகளை கொண்டு வரும்போது இப்படியான இசைக்கருவிகள் இல்லாமல் போனது. அது மாதிரி இதுலயும் முற்காலத்துல கிளாரினெட்ன்றது காணப்பட்டு தற்காலத்துல அது அதிகமா பயன்பாட்டுல இல்லாம போயிருக்கு. மற்றது குச்சிப்புடி நடனத்தினுடைய ஆடை அணிகலன்கள். அண்மை காலம் வரை நடன கலைஞர்களின் ஒப்பனை மிகவும் எளிமையாக இயற்கை மூலிகைகள், காய்கறிகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட குழம்புகளை பயன்படுத்தி செய்யப்பட்டது. மஞ்சள், சிவப்பு, துத்தநாகம் போன்றவற்றை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து முகத்திற்கு பயன்படுத்துவர். கண்மையை கொண்டு கண்களை பெரிதிப்படுத்தி கொள்வர். அதாவது இப்ப தற்காலம் வரையும் அதிகமா அவங்க இயற்கையால செய்யப்பட்ட ஒப்பனை பொருட்களை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்ற தகவல் எங்களுக்கு கிடைக்குது. அதாவது இதுல மஞ்சள், சிவப்பு தூள்கள்ல அது துத்தநாகம் போன்றவற்றை தேங்காய் எண்ணெயில குழைச்சி முகத்துல முகப்பூச்சிகளை செஞ்சிருக்கிறாங்க. கண்மைய பயன்படுத்தி கண்களை பெரிதா வரைஞ்சிருக்கிறாங்க. பெண் நடன கலைஞர்கள் எடுப்பான நிறத்தில் அமைந்த பட்டுப்புடவைகளை அணிந்திருப்பர். புடவையின் நடுப்பகுதியை இடுப்பில் சுற்றி ஒரு பகுதியை வலது காலை சுற்றியும் அடுத்த பகுதியை இடது காலை சுற்றியும் அமையும்படி உடுத்துவர். இது உடல் அசைவுகளையும் கால் அசைவுகளையும் எளிதாக செய்ய உதவும். 32 வகையான ஆபரணங்களை நடனமங்கையர் அணிவர். இவை மரத்தால் செய்யப்பட்ட லேசான அணிகலன்கள் ஆகும்.
பல வண்ண காகிதங்கள் கண்ணாடி துண்டுகளை கொண்டு இவை அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இயல்பாக அணியும் கை கழுத்து காதணிகளை தவிர இவர்கள் அணியும் பல தலை ஆபரணங்கள் குறிப்பிடத்தக்கவை. அதாவது எங்கட நாங்க கற்ற கொடுக்கு மாதிரி ஒரு அமைப்பு இதுல காணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு புடவைய சுற்றி அதை வலது காலாலையும் இடது காலாலையும் சுற்றி எடுத்தா எங்களை ஆடுறதுக்கு இலகுவா விட்டு கொடுக்கும் என்றதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் இதுல லேசான மரத்திலான நகைகள் அணிகலன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 32 வகையான ஆபரணங்களை நடனமங்கையர் அணிவர். 32 வகையான ஆபரணங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் மரத்தால செய்யப்பட்டிருக்கு. மேலும் இதற்கான தலை ஆபரணங்கள், அதாவது தலை ஆபரணங்களை அணிகிற ஒரு பழக்க வழக்கம் இந்த குச்சிப்புடி நடனத்தை செய்யறவங்க கிட்ட காணப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த கலைஞர்களை பார்த்தோம்டா டாக்டர் வேம்படி சின்ன சத்தியம், பேரையா சாஸ்திரி, லக்ஷ்மி நாராயண சாஸ்திரி, சிந்தா வெங்கடரத்னம், சிந்தா வெங்கடராமையா போன்றவர்கள் இந்த நடனக்கலையை வளர்த்த கலைஞர்களா காணப்படுறாங்க. அடுத்ததா நாங்க பார்க்க போறது கதக் நடனம். நாங்க பார்த்து வந்த ஒவ்வொரு சாஸ்திரிய நடனங்கள் மாதிரியும் கதக் நடனமும் ஒரு சாஸ்திரிய நடனமா காணப்படுது. இதனுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியையும் பற்றி நாங்க பார்க்கும்போது வட இந்தியாவிலே சாஸ்திரிய நடனம் கதக் வடிவிலே மிக முழுமையான வளர்ச்சி அடைந்துள்ளது என பிரபல நாட்டியமணி சீதாரா தேவி குறிப்பிட்டுள்ளாங்க. கதக் நடனம் இந்தியாவின் வட பகுதியில் உள்ள ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் முதலிய மாநிலங்களிலே குறிப்பாக நிலவுகின்றது. இம்மாநிலங்களிலே தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டு வரை கோவில்கள் அமைக்கப்பட்டு வந்தன. இவற்றிலே நடனமும் முக்கியமான ஓரிடம் பெற்றிருந்தது. இதற்கு சிற்பங்களிலே தக்க சான்றுகள் உள்ளன. வழிபாட்டு முறையிலும் நடனம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இது இந்தியாவின் ராஜஸ்தான் போன்ற பிரதேசங்கள்ல அதிகமான ஆடப்பட்ட நடனமா காணப்பட்டிருக்கு. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் முதலிய மாநிலங்கள்ல இது செய்யப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டு வரை கோவில்களில் அமைக்கப்பட்டு வந்தன. இவற்றிலே நடனமும் முக்கியமான ஓரிடம் பெற்றிருந்தது. இதற்கு சிற்பங்களிலே தக்க சான்றுகள் உள்ளன. அதாவது எங்கட ஆலயங்களை மையமா வச்சு கொண்டுதான் பெரும்பாலும் அதிகமான சாஸ்திரிய நடனங்கள் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில இந்த கதக் நடனமும் ஆலயத்தை மையமா வச்சுதான் வளர்ச்சி அடைந்தது என்று சொல்றதுக்கு அந்த பிரதேசங்கள்ல காணப்படுற கோவில்களின் சிற்பங்கள் நல்ல ஒரு சான்றா அமையுது. இக்கால சிற்பங்களிலே நடனம் நன்னிலையில் நிலவியதற்கான சான்றுகள் போதிய அளவு காணப்படாவிடினும் சிற்றோவியங்கள் காட்டும் ஆணித்தரமான சான்றுகளின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் 18ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் மேற்குறிப்பிட்ட வட இந்திய பகுதிகளில் நிலவி வந்த நடனமே இன்றைய கதக் பாணியாக பரிணாமித்துள்ளது என கலாநிதி கபிலவாத்சல்யாயன் கூறுகிறார். அதாவது அங்கு காணப்பட்ட சிற்பங்கள்ல அதிகமான தரவுங்களுக்கு தரப்படாட்டியும் சிற்றோவியங்கள்ல இதற்கான அதிகமான தரவுகள் காணப்படுவதாகவும் அந்த காலத்துல வட இந்தியா பகுதிகளில் நிலவி வந்த நடனம் தான் கதக் என்ற பேரோட புதிய வடிவம் பெற்றுக்கென்று சொல்லி கலாநிதி கபிலவாத்சல்யாயன் கூறுறார். இந்நடன பாடியின் தொடக்கத்தினை சமண ஓவியங்களிலும் கல்பசூத்திரம் போன்ற ஏட்டுச்சுவடிகளிலும் காணலாம் என குறிப்பிட்டுள்ளார். இச்சுவடிகளிலே நாட்டிய சாஸ்திரம் குறிப்பிடும் அர்த்த மண்டலி, ஊர்த்துவ ஜானுச்சாரி, ஸ்வஸ்திகச்சாரி முதலியவற்றிலே ஆடுவோன் சித்தரிக்கப்பட்டுள்ளான். அதாவது இதுவும் நாட்டிய சாஸ்திரத்திற்கு உட்பட்ட ஒரு நடனம் என்ற சான்ற பகர்றாங்க. அதாவது நாட்டிய சாஸ்திரத்துல காணப்படுற அர்த்தமண்டலி, ஊர்த்துவ ஜானுஜா, ஸ்வஸ்திகச்சாரி முதலியவற்றிலே ஆடுவோன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறானா எங்கன்னு சொன்னா அதுல காணப்படுற சமண ஓவியங்கள்லையும்
கல்பசூத்திரம் போன்ற ஏட்டுச்சுவடிகளிலேயும் இதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் 18ஆம் நூற்றாண்டு கால ராஜஸ்தானிய ஓவியங்களிலே நடனமும் இசையும் நன்கு பலவாறு தீட்டப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக கிருஷ்ணன் கோபிகளுடன் ஆடுதல், ஹஸ்தங்கள், பெண்களே பெரும்பாலும் பக்கவாத்தியங்களை வாசித்தல் போன்றவற்றை அவதானிக்கலாம். 16வது நூற்றாண்டிலே உடலை பிடிக்கக்கூடிய சுரிதார் பிஜாமா நடனமணியின் நியாயமான உடையாக ஏற்பட்டுவிட்டது. 17வது நூற்றாண்டிற்கு முன் பெண்கள் மிருதங்கங்கள், மஞ்சிரா போன்ற பக்கவாத்தியங்களுடன் நடனமாடினார்கள். 17வது நூற்றாண்டிற்கு பிறகு தபேலா வெகுவாக இடம்பெறுவதை காணலாம். அதாவது 16ஆம் 18ஆம் நூற்றாண்டுல ராஜஸ்தான்ல காணப்படுற ஓவியங்கள்ல அதிகமா பெண்கள் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய ஓவியங்கள் காணப்படுது. இது மேலும் பெண்களுக்கு சுடிதார் தான் நியமமான ஒரு உடையா பிரசுரிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்திலே சுடிதாரை அறிமுகப்படுத்தி அது ஆடலுக்கு இயல்பான ஒரு நடனமா இருக்குமென்று, ஒரு உடையா இருக்குமென்று சொல்லி நியமப்படுத்தி இருக்கிறாங்க. அதை காணக்கூடியதா இருக்கு. முகலாய அரச சபையில் இசை நன்கு போற்றப்பட்டது. பரதநாட்டியத்தின் சப்தமும் வர்ணமும் போல துருபத்தும் கயலும் இடம்பெற்றன. அதாவது முகலாய அரச சபையில இசை நல்ல விதமா போற்றப்பட்டு காணப்பட்டிருக்கு. இதுல பரதநாட்டியத்துல காணப்படுற சப்தம், வர்ணம் போன்ற உருப்படி மாதிரி இதுலயும் துருபத்தும் கயலும் போன்ற உருப்படிகள் காணப்படுறதா குறிப்பிடுறாங்க. கதக் நடனத்தில் கால் அசைவுகள் நன்கு சிறப்புற்றன. சாகித்யம் இதில் 2ஆம் தர நிலை பெற்றது. அதாவது இதுல கதக்ல அதிகமா கால் அசைவுகளை மிக கூடுதலா பயன்படுத்துறாங்க. இதுல சாகித்யம் ரொம்ப குறைவா காணப்படுது என்று சொல்றாங்க. வட இந்திய இசையின் பிரதான அம்சங்களில் ஒன்றான தும்ரி நடனத்துடன் நெருங்கிய தொடர்பு பெற்றது. அதாவது வட இந்திய இசையில காணப்படுற தும்ரி நடனத்தோட இது மிகவும் ஒரு ஒத்துப்போகக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. வட இந்திய இசையில் உள்ள இந்துஸ்தானி இசையில் உள்ள தும்ரி, பஜன், ஹசல் ஆகியவை தென்னிந்திய நடனம், கர்நாடக இசை ஆகியவற்றிலும் பதம், ஜாவளி போன்றவற்றோட ஒத்து போறத காணக்கூடியதா இருக்கு. அதாவது என்ன, வட இந்திய இசையில காணப்படுற தும்ரி, பஜன், ஹசல் போன்ற உருப்படிகள் கர்நாடக சங்கீதத்துல பதம், ஜாவளி போன்ற ஒத்திசைவை கொண்டிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து ஹிந்துஸ்தானி இசையும் கர்நாடக இசையும் அதிகமான வேறுபாட்டை கொண்டு அமைந்தது இல்லாம கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உருப்படிகளை கொண்டிருக்கு என்றது எங்களுக்கு தெரிய வருது. கதக் நடனம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு வட இந்திய பக்தி இயக்கத்தின் தாக்கம் பெற்று வளர்ந்து வந்தது. நடன அமைப்பிலே சில பகுதிகளில் சொல்லாமலே இந்து சமய சார்பான கதைகள் அபிநயிக்கப்பட்டன. இந்த 16, 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில 2 அரச சபைகளுக்கூடாகவும் கோயில்களுக்கூடாகவும் இந்நடனம் வந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். இனி நாங்க கதக் நடனத்தின் தோற்றம் பற்றி பார்க்கும்போது, கதக் நடனம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு வட இந்திய பக்தி இயக்கத்தின் தாக்கம் பெற்று வளர்ந்து வந்தது. நடன அமைப்பின் சில பகுதிகளில் சொல்லாமலேயே இந்து சமய சார்பான கதைகள் இதுல காணப்படுது. அதாவது இது ஒரு புற சமயம் சார்பா இருந்தாலும் இதுவும் இந்து சமய சார்பான கதைகளை கொண்டதா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க. நாட்டிய சாஸ்திரம் கூறும் உத்ப்ளவனங்கள், பிரம்மர்களுடன் குறிப்பிடக்கூடிய துள்ளல்களும் சுற்றாடங்களும் கதக்கில் உள்ளன. கண்புருவ அசைவுகள் இதில் முக்கியமானவை. கழுத்தசைவுகளிலும் பரதநாட்டியத்திற்கும் கதக்கிற்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. கிரீவா பேதங்கள் இதில் அடிக்கடி பயன்படுத்தப்படும். அதாவது இதுவும் நாட்டிய சாஸ்திரத்திற்கு உட்பட்ட எங்கட திருஷ்டி பேதம், கிரீவா பேதம்
போன்ற பேதங்களை வந்து அதிகமான தொடர்புகளோட ரெண்டும், அதாவது எங்களோட பரதநாட்டியமும் கதக்கும் ஒன்றா ஒப்பிடக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது. கதக்கெனில் கதை கூறுபவன் என பொருள்படும். புராதன காலத்திலே பாணர் என்பவர்கள் ஊரூராக சென்று கதைகள் கூறி மகிழ்வித்தனர். இதேவேளை இசை, நடனம், ஊமை, அபிநய கூத்து ஆகியனவும் இடம்பெற்றன. அதாவது கதக்கன்றது வந்து கதை கூறுறது என்று சொல்லி தமிழ்ல ஒரு அதற்குரிய பொருளை கொண்டிருக்கு. அதாவது ஆரம்ப காலத்துல பாணர்கள், பாடினியர் போன்ற பலர் வந்து, விரலியர், கூத்தர் போன்றவங்க வந்து ஊரூரா சென்று கதை கூறி மற்றவங்களை மகிழ்வித்து வந்தாங்க. இதுல வந்து இசை, நாடகங்களும் காணப்பட்டிருக்கு. இதேவேளை இசை, நடனம், ஊமை, அபிநய கூத்து ஆகியனவும் இடம்பெற்றன. இதுவே ஒரு திட்டவட்டமான நடன வடிவமாயிற்று. மேலும் நடனம் புரியும் சமூகத்தினர் பல வகை நடனங்களை ஆடி வந்தனர். இவர்களிலே கதக் என்போரும் இருந்தனர். இவர்களின் ஆட்டமே கதக் என அழைக்கப்பட்டது. இந்த பாணர்கள் மாதிரி கதக் என்ற ஒரு குழுவினர் வந்து ஊரூரா சென்று கதை கூறி மற்றவங்களை மகிழ்விக்கிறவங்களா காணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களென்ற வழிவகையா வந்ததே வந்து இந்த கதக் நடனம் என்று சொல்லி சொல்றாங்க. இந்நடனத்திலே கிருஷ்ண லீலைகள் பற்றிய கதைகள் தோன்றின. தெய்வீக நடனக்காரன் என்ற பொருள்படும் நடவரா எனும் பெயர் கொண்டும் கிருஷ்ணனை அழைத்தனர். அதாவது இந்த கதக் நடனத்தினுடைய கதை கருவை பார்த்தோம் என்று சொன்னா அதிகமா வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை மையமா வச்சபடி அமைஞ்சிருக்கு. இதுல தெய்வீக நடனக்காரன் என்று சொல்லியும் கிருஷ்ணன் அழைக்கப்பட்டிருக்காரு. நடவரா எனும் பெயர் கொண்டும் கிருஷ்ணர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாரு. ரசலீலைகள் நாட்டிய நாடக பாணியிலே ஆடப்பட்டன. இவற்றிலே சாஸ்திரிய முறைகளும் இடம்பெற்றன. கிருஷ்ணனுடைய பக்தர்களான ரசுதரிஸ் எனும் கலைஞர் சமூகத்தினர் இவற்றை ஆடி வந்தனர். அதாவது நாட்டிய நாடக பாணியிலே ஆடப்பட்ட இந்த கதக் நடனம் வந்து சாஸ்திரிய முறைகளும் இதுல இடம்பெற்றிருக்கு. கிருஷ்ணனுடைய பக்தர்களான ரசுதரிஸ் எனும் கலைஞர் சமூகத்தினர் வந்து இவற்றை ஆடி வந்தாங்க. அதாவது இந்த நாட்டிய நாடக பாணியில வந்து கிருஷ்ணனுடைய கதைகளை ரசுதரிஸ் என்ற சமூக கலைஞர்கள் ஆடி வந்தாங்க என்று சொல்லி சொல்றாங்க. கோவில்களிலே குறிப்பிட்ட நாட்களில் ததி எனும் புனித நடனங்கள் ஆடப்பட்டன. இந்த கதக்ல வந்து ததி என்ற ஒரு புனித நடனம் இது வந்து கோயில்களில ஆடப்பட்டிருக்கு. சூர்தன என அழைக்கப்படும் பழைய இசை நூல்களை நோக்கும் போது இவற்றிலே நடனங்களும் அதன் முறைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மண்டலங்கள், பிரம்மரிகள், கதிகள், ஹஸ்தங்கள், அபிநயம், மிருதங்கங்களின் ஒத்திசைக்கேற்ற சொற்கட்டுகள் என்பன இடம்பெற்றிருக்கின்றன. எனவே நாட்டிய சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ள சாஸ்திரிய நடனத்திற்குரிய நிருத்தம், நிருத்தியம், நாட்டியம், ரசங்கள் முதலியன யாவும் வட இந்திய பாரம்பரிய நடனத்திற்கு காணப்பட்டமை குறிப்பிடப்பட்டது. அதாவது இந்த கதக் நடனம் வந்து வட இந்தியாவில இருந்து வந்தாலும் எங்களுடைய பரதநாட்டிய சாஸ்திரத்துல ஒரு சாஸ்திரிய நடனத்திற்கான இலக்கணங்கள் என்ற ரீதியில நாங்க பார்க்கிற நிருத்தம், நிருத்தியம், நாட்டியம், அதோட சேர்த்து ஹஸ்தங்கள், மேலும் ரசங்கள், பாவங்கள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு நடனமா வந்து இந்த கதக் நடனம் காணப்பட்டிருக்கு. இது வட இந்திய பின்புலத்தை கொண்டதா இருந்தாலும் பரதநாட்டிய சாஸ்திரத்தின் இலக்கணங்களோட ஒப்பிட்டு போற மாதிரி இந்நடனம் காணப்படுது. கதக் நடனம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, ராஜஸ்தான், ஜெயப்பூர் ஆகிய நகரங்களில் நன்கு பேணப்பட்டு வந்துள்ளது. ராஜஸ்தானிலே மக்களின் அழகிய ஆடைகள், அரச மாளிகைகள், கோவில்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலே அவர்கள் கலை உணர்வு சிறப்பாக காணப்பட்டன. ராஜ்புத்திரர், தலைசிறந்த வீரர், மக்கள் அணி, பகட்டு, விழா, கேளிக்கை ஆகியவற்றில் ஈடுபாடு உடையவர்கள். எனவே இசை, நடனம் முதலியன நன்கு மலர்ச்சி பெற்றன. அதாவது
ஒரு நடனமும் ஏதாவது ஒரு கலை வந்து வளர்ச்சி அடையணும்னு சொன்னா அதுல வந்து எங்களுடைய அரசு செல்வாக்கு வந்து மிகவும் ஒரு நல்ல விதமானதாக அமைஞ்சிருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே ஒரு கலை வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து அபரிவிதமாக்கி கொள்ளும். அது மாதிரியே இந்த கதக் நடனம் வந்து லக்னோ, ராஜஸ்தான், ஜெயப்பூர் ஆகிய நகரங்கள்ல காணப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மக்களினுடைய அழகிய ஆடைகள், அரச மாளிகைகள், கோவில்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலே அவர்கள் கலை உணர்வு சிறப்பாக காணப்படுகின்றன. அதாவது அங்கு காணப்படுற மாளிகைகளிலும் சரி, அவர்களுடைய ஆடை ஆபரணங்களிலும் சரி ஒரு தனித்தன்மையான கலை உணர்வு காணப்படும் என்று சொல்றாங்க. அதாவது ஒரு நகரத்தினுடைய வடிவம், அதனுடைய அந்த நகரத்தில் கலைகள் எவ்வாறு சிறந்திருக்குன்றத வந்து அந்த காலத்துல தெரியப்படுத்தக்கூடியதா காணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கோவில்களுள்ள அதிகமான சிற்பங்கள் இருந்தா அங்க ஒரு சிற்பி இருந்திருக்கிறான். அது மாதிரி அதிகமான ஓவியங்கள் இருந்தா அங்க ஒரு நல்ல ஓவியன் இருந்திருக்கிறான் என்ற அர்த்தம். அதே போல அங்கு காணப்படுற மக்கள் வந்து அழகான ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாங்களா அங்க ஒரு நல்ல ஒரு ஆடை வடிவமைப்பாளர்கள் இருந்திருக்காங்க என்று சொல்லி அர்த்தம். அது மாதிரி இந்த ராஜஸ்தான் பிரதேசம் இது அனைத்திலுமே வந்து ஒரு சிறந்த ஒரு தன்மையை, ஒரு அழகியலை கொண்டிருந்ததால அங்க அதிகமான கலைஞர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது கலை உணர்வு கொண்ட ஒரு சிறப்பான ஆட்சியும் மக்களும் அங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு உண்மையான விஷயமா காணப்படுது. ராஜ்புத்திரர் தலை சிறந்த வீரர், மக்கள் அணி, பகட்டு, விழா, கேளிக்கை ஆகியவற்றிலே ஈடுபாடு உடையவர்கள். எனவே இசை, நடனம் முதலியன நன்கு மலர்ச்சி பெற்றன. இங்கு காணப்பட்ட ராஜ்புத்திரர்களால வந்து இந்த கலைகள் அங்க அதிகமா சிறந்து விளங்கி இருக்கு என்று சொல்றாங்க. கதக் கலைஞர்களில் பாணிகள் பற்றி நோக்குமிடத்து லக்னோவிலே பிரகஸ்ஜி அவரின் மகன் தகுர் பிரசாத் ஆகிய இரு பிரபல்யமான கலைஞரா ஒன்றரை நூற்றாண்டுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது. அதாவது கதக் கலைஞர்களின் பாணிகள் பற்றி நாங்க பார்க்கும்போது லக்னோவில் பிரகர்ஷி என்னவர வந்து மகன் தகுர் பிரசாத் ஆகிய இரு பிரபல்யமான கலைஞர்களால் 1.5 நூற்றாண்டுக்கு முன்னர் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. இவர்கள் ராஜஸ்தானை சேர்ந்த ரசுதரி மரபை சேர்ந்தவர்கள். நாங்க பார்த்திருந்தோம் ரசுதரி என்ற ஒரு சமூகத்தினர் வந்து கிருஷ்ணனுடைய கதைகளை பாடினாங்கண்டு. இவர்களும் வந்து அதாவது இந்த தகுர் பிரசாத் ஆகியவர்களும் வந்து இந்த ரசுதரி என்ற ஒரு மரபை சேர்ந்தவர்களா காணப்படுறாங்க. தகுர் பிரசாத்தின் மக்கள்களான பிந்ததின் மகாராஜ், கல்க பிரசாத், பைரோன் பிரசாத் ஆகியோர் தகப்பனார் தொடங்கிய பணியை தொடர்ந்து செய்தனர். பிந்ததின் மகாராஜ், கல்க பிரசாத் ஆகிய மதிநுட்பமுள்ள திறமையான கலைஞர்களின் கூட்டான பெருமுயற்சியினாலேயே லக்னோ கரண அல்லது கதக் நடன பாணி இந்தியா எங்கிலும் புகழ் பெற்றது. அதாவது இதுல இந்த பேராகிராஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க கதக் நடனத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றிய நடன கலைஞர்கள் பற்றி. இதுல வந்து யார் அதிகமா காணப்படுறாங்கன்னு சொன்னா பிரகஸ்டி என்றவருடைய 2 புத்திரர்கள் தகுர், அடுத்தது பிரசாத். இந்த 2 புத்திரர்களினுடைய புத்திரர்களா காணப்பட்ட பிந்ததின் மகாராஜ், கல்ப பிரசாத், பைரோன் பிரசாத் ஆகியவர்கள் தகப்பனார்கள் செய்த அதே வழி தொட்டு அந்த நடனக்கலையை வளர்த்தாங்க என்று சொல்றாங்க. இதுல வந்து பிந்ததின் மகாராஜும் கல்ப பிரசாத்தும் வந்து அதிகமான மதிநுட்பம் கொண்டவங்களா காணப்பட்டிருக்கிறாங்க. பிந்ததின் மகாராஜ் ஒரு கிருஷ்ண பக்தர். இவர் சிறந்த பாடல்களை எழுதினார். கல்ப பிரசாத் சுத்த நிறுத்தத்திற்கும் அதிசயமான தாள முறைகளை கையாள்வதில் புகழ் பெற்றவர். அதாவது பிந்ததின் மகாராஜ் என்றவர் வந்து ஒரு கிருஷ்ண பக்தரா காணப்பட்டிருக்கிறார். ஏண்டா இவங்க வந்து எதுல இருந்து வந்தவங்கன்னு சொன்னா அந்த
ரசுதரி என்ற மரபை சேர்ந்தவங்க. இவங்க வந்து கிருஷ்ணனுடைய பக்தர்களா இருந்திருக்கிறாங்க. அதனால இவர் வந்து அதிகமா கிருஷ்ணனுடைய பாடல்களை வந்து இயற்றி இருக்கிறாரு. அது மாதிரி கல்ப பிரசாத் என்றவர் வந்து சுத்த நிறுத்தத்திற்கு தேவையான அதிகமான ஜதிகளை கையாளும், அதாவது தாளமுறைகளை கையாள்வதுல வந்து புகழ் பெற்றவரா காணப்பட்டிருக்கிறாரு. பிந்ததின் மகராஜின் துன்றி, தத்ர, ஹசல் முதலிய படைப்புகளில் பாவ நுணுக்கங்களை காணலாம். இவை லக்னோ பாணியின் தனி இயல்புகளை காட்டுவன. அதாவது இந்த பிந்ததி மகாராஜன் வந்து தும்ரி, தத்ர, ஹசல் இந்த பெயர்களை வந்து பாடமாக்கி கொள்ளுங்க. தும்ரி, தத்ர, ஹசஸ் என்ற படைப்புகள் வந்து பாவ நுணுக்கங்களை அதிகமாக கொண்டதா காணப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, பிந்ததின் மகாராஜ் வந்து கிருஷ்ணனை பற்றின பாடல்களை எழுதியிருக்கிறார். அதுல வந்து தும்ரி, தத்ர, ஹசஸ் போன்ற படைப்புகள் வந்து அதிகமான பாவ நுணுக்கங்களை கொண்டிருக்கு. அப்போ இது எங்களுடைய நிருத்தியத்துக்குள்ள வந்துட்டு. இனி நிருத்தம் சம்பந்தமா யார் செஞ்சிருக்கிறான்னு பார்த்தா ஹல்க பிரசாத் என்றவர் வந்து சுத்த நிறுத்தத்துக்கு தேவையான தாள முறைகளை வந்து அதிகமா கையாள்வதில வந்து புகழ் பெற்றிருந்திருக்கிறார் என்றதை வந்து நாங்க மென்ஷன் பண்ணி காட்ட வேணும். இவை வந்து ரெண்டுமே லக்னோ பாணியின் தனி இயல்புகளை காட்டுவனவா அமைஞ்சிருக்கு. கலக பிரசாத்தின் மக்களான அச்சன் மகாராஜ், லட்சஷி மகாராஜ், சம்பு மகாராஜ் ஆகியோர் திறமையான கதைக்கலைஞர்கள். அச்சன் மகாராஜ் இக்கலையை பல இடங்களிலும் பரப்பியவர். பிந்ததின் மகாராஜ் கலை நுணுக்கங்களை பேணியவர். சிதாரா தேவியின் தகப்பனாரான சகாதேவ மகாராஜ் புரிதொரு பிரபல்யமான கதைக்கலைஞர். அப்ப இந்த கதை நடனம் வந்து ஒரு வம்சாவளி முறையா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பிரதேசத்துல இருக்கிற நால்வர்களாலேயும் இந்த கலை வளர்க்கப்பட்டது என்றதையும் தாண்டி ஒரு வம்ச முறையில் பாட்டனார், தகப்பனார், அவருடைய மகன் என்று சொல்லி ஒரு வம்ச முறையில வந்து இந்த கதக் நடனம் ஆரம்ப காலத்துல வளர்ச்சி அடைந்து காணப்பட்டிருக்கு. ஜெயப்பூர் கரண அல்லது கதக் பாணியிலே பழைய கலைஞரான ஹிர்தர்ஜி புகழ் பெற்றவர். இவரின் புத்திரர் ஹரிபிரசாத், ஹனுமான் பிரசாத் தொடர்ந்து சிறந்து விளங்கினார்கள். இவர்களை தொடர்ந்து ஜெயலால், நாராயண பிரசாத், சுந்தர் பிரசாத், மோகன்லால், சிரஞ்சிலால், குரு நாராயண பிரசாத் முதலிய பலர் பிரபல்யம் அடைந்தனர். லக்னோ ஜெயப்பூர் கதக் பாணி இந்தியாவிலே பல இடங்களிலும் பரவலாக நிகழ்கின்றது. இப்பாணியிலே பாவம், அபிநயம் முக்கியத்துவம் பெறுகின்றன என கூறினாலும் இரு பாணிகளுக்கும் இடையே அதிக வேறுபாடு இல்லை. மேலும் வாரணாசியிலும் தனிப்பட்ட கதக் பாணி உள்ளது. அதாவது லக்னோ, ஜெயப்பூர் என்ற 2 பாணிகள் காணப்பட்டிருக்கு. அது மாதிரி வாரணாசி எனும் கதக் பாணி வந்து காசியிலையும் வந்து காணப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாங்க. பரதம் போலவே பாவம், ராகம், தாளம் ஆகியவை கதக்கிலும் முழுமையான இடம் பெறுகின்றன. பரதநாட்டிய சாஸ்திரமே இரண்டிற்கும் மூலமாய் இருப்பினும் மொழி, சமூக வழக்கு, சூழ்நிலை, வரலாறு, ஆடை, இசை ஆகியவற்றின் வேறுபாடுகளினால் கதக் சில வகையிலே பரதநாட்டியத்திலிருந்து வேறுபடுகின்றது. ஆட்டத்திற்கான விதிகள், தத்துவ பின்னணி, போக்குகள், பக்தி பற்றி அழகிய பாடல்களை பயன்படுத்துதல் முதலியவற்றிலே இரண்டிற்கும் ஒற்றுமையுண்டு. அதாவது பரதநாட்டிய சாஸ்திரத்தை வந்து மூல நூலா கொண்டு கதக்கும் பரதநாட்டியமும் காணப்பட்டாலும் இந்த ஆடைகள் மேலும் ஏனைய சமூகம், மொழி, வழக்கு, சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, வரலாறு போன்றவற்றில வந்து 2க்கும் வேறுபாடுகள் காணப்படுது. இருந்தாலும் இது பரதநாட்டியத்து சாஸ்திரம் என்ற ஒரு மூல நூல் அடிப்படையா வச்சிருக்கிறதுனால இதன் ஆட்ட முறைகள், பாவங்கள், அபிநயங்கள் போன்றவை, மேலும் இது பக்தியினூடா கொணரப்படுறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பார்வைக்குள்ள உட்படுத்தப்படுது.
ஆட்டத்திற்கான விதிகள், தத்துவ பின்னணி போக்குகள், பக்தி பற்றிய அழகிய பாடல்களை பயன்படுத்துதல் முதலியவற்றிலே இரண்டிற்கும் ஒற்றுமை உண்டு. கதக்கிற்கு தனிப்பட்ட ஹஸ்தாபிநயங்கள், பாவங்கள், ஹத்பாவங்கள், பரதநாட்டிய சஞ்சாரி பாவங்கள் போன்றவை முதலியன உள்ளன. அதாவது கதக்கிற்கு தனிப்பட்ட ஹஸ்தாபிநயங்கள் காணப்படுகின்றதாம். இதுக்கு பரதநாட்டியத்துல காணப்படுற சஞ்சாரி பாவங்கள் மாதிரி ஹத் பாவங்கள் என்று அழைக்கப்படுது. பரதநாட்டியத்துல சஞ்சாரி பாவங்கள், கதக்ல ஹத் பாவங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுற ஒரு பாவமுறைகள் காணப்படுகின்றன. கால் அசைவுகள் கதைக்கில் வேறுபட்டவை. பாதங்களின் அடிப்பகுதியும் பெருவிரல்களுமே விரைவாக அசைவன. இதுல பரதநாட்டியத்திற்கும் இதுக்கும் ஆட்ட முறைகளையும் சிறிய வேறுபாடுகள் உள்ளது. இருந்தாலும் இது மூல நூலை உண்டா கொண்டிருக்கிறதால இதன் உள்ளமைப்புகள் அதிகமா பரதநாட்டியத்தோட ஒப்பிடக்கூடியதா அமைஞ்சிருக்கு. கதக் நிகழ்ச்சி பரதநாட்டியம் போன்று நிறுத்தத்துடன் தொடங்கும். கால அளவுகள் பரதத்தில் போல உள்ளன. 5 ஜாதிகளிலும் அமைந்துள்ளன. கதக் நடன ஒழுங்கிலே ஆதிதாஸ், ஜீப்தால், தத்ரதமர், கெஹர்வ, துருபத், தீந்தால் முதலிய தாள வகைகள் உள்ளன. பரதநாட்டியத்தில் உள்ள சொல்லு போன்று இங்கு பொல் எனும் சொற்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதாவது கதக் நடனத்துல காணப்படுற தாள வகைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அது போல பரதநாட்டியத்துல நாங்க சொல்லு பயன்படுத்துற மாதிரி கதக்ல பொல் எனும் சொற்றொடரை கையாண்டிருக்கிறாங்க. செய்யுள் வடிவில் இது தோரா அல்லது ககுத எனப்படும். அதாவது இந்த சொல்லன்றது செய்யுள் வடிவில தோரா அல்லது ககுத என்று அழைக்கப்பட்டிருக்கு. தோரா பரதநாட்டியம் போன்று விளம்பித மத்திம துரித லயங்களில் ஆடப்படும். தாளத்திலே இசைக்கப்படும் நடன பரிபாஷையிலே கட்டுக்களை ஒத்துள்ளன. ஒவ்வொரு தோராவாகவும் 3 தரம் கூறப்படுவதன் மூலம் ஒரு அசைவு சுழற்சி பூரணமாகும். விளம்பித த எனவும் மத்திய தூண் எனவும் துரித சௌகன் எனவும் அழைக்கப்படுகின்றன. கதக்கில் உள்ள சில தோராக்கள் பரதநாட்டிய சொல்கட்டுக்களை ஒத்துள்ளன. ஒவ்வொரு தோராக்களும் 3 தரம் கூறப்படுவதன் மூலம் ஒரு அசைவு சுழற்சி பூரணமாகும். செய்யுள் வடிவிலே இது தோரா அல்லது ககுத என பயன்பட்டிருக்கு. இதுல எங்களோட பரதநாட்டியத்துல விளம்பித மத்திய துரித காலங்கள் பயன்படுத்துற மாதிரி இதுல காணப்படுற விளம்ப காலத்தை த என்றும், மத்திய காலத்தை தூண் என்றும், துரித காலத்தை சௌகன் என்று சொல்லியும் அழைச்சிருக்காங்க. கதக்கில் உள்ள சில தோராக்கள் பரதநாட்டிய சொல்கட்டுகளை ஒத்து காணப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தோராக்களும் 3 தரம் மூன்று தரம் தனது அசைவின செய்யறதன் மூலமா ஒரு சுழற்சி பூரணமா நிறைவடைந்திருக்கு. கதக் நடன அமைப்பு முறையை எடுத்து நோக்கினால் சாஸ்திரிய நடனம் யாவற்றிலும் பக்தி இடம்பெறும். கதக்கும் பரதநாட்டியம் போன்றே கடவுள் வழிபாட்டுடன் தொடங்குகின்றது. அதாவது இதுலயும் அதிகமா கடவுள் வழிபாடு, கடவுளை மையமா வச்சு கொண்டு இருக்கின்ற பாடல்கள் அதிகமானதாகவும் அமைக்கப்பட்டதாகவும் காணப்படுகின்றன. பரதநாட்டியத்தில் 10 வகை அடைவுகளை சேர்த்து 120 அடிப்படை நடன ஒழுங்குகளை கற்பது போல கதக் நன்கு பயிலுவதற்கு 100 பரன்களாவது தெரிந்திருக்க வேண்டும். தாளவாத்தியமும் நடனமாடுபவரின் பாதங்களும் முழுமையாக ஒருங்கே செயற்படும். அதாவது நாங்க பரதநாட்டியத்துல அடவுகள் கற்கிற மாதிரி இதுல 100 பரன்களாவது கற்றிருக்க வேண்டும் ஒரு உருப்படிய செய்யறதுக்கு என்று சொல்றாங்க. பரதநாட்டியத்தில் உள்ள தில்லானா போன்று தரணா ஒரு தூய நிறுத்தமாகும். இது சிக்கலான தாளங்களும் ஒழுங்கான அசைவுகளும் கொண்டது. இது மிகவும் கவர்ச்சியும் அழகும் பொருந்தியது. மிக வேகமாக நடைபெறும். அது எங்களோட தில்லானா மாதிரி ஒரு உருப்படி தரணா. இது ஒரு சுத்த நிறுத்த உருப்படியா காணப்பட்டிருக்கு. மிக வேகமான அசைவுகளை கொண்டுள்ள ஒரு உருப்படியா இது அமையப்பட்டிருக்கு. நன்கு பயிற்சி பெற்ற கதக் நடனக்காரர் கண்களை கட்டிக்கொண்டு அரிசி மாவை தூவியுள்ள நிலத்திலேயே கால்களினால் மயில் அல்லது யானையினை வரைவர்.
நடனமாடும் போது கட்டியுள்ள 100 சதங்கைகளிலே 7 அல்லது 12 மட்டும் சத்தம் செய்ய அவள் ஆடுவாள். அதாவது அந்த நடனமணி ஆடுவாள்னு சொல்றாங்க. அதாவது நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு நடன கலைஞர் வந்து கண்களை கட்டி கொண்டு கீழே மாக்கள் மூலமோ அல்லது தூள்கள் மூலமோ ஒரு சித்திரத்தை ஒரு ஓவியத்தை வரையக்கூடிய திறமையை பெற்று காணப்படுவாங்கன்னு சொல்லியும், இதுல வந்து அவங்க 100 சலங்கைகள் கட்டி இருப்பாங்க. அதுல வந்து 7 அல்லது 12 சலங்கைகள் தான் வந்து சத்தம் செய்யக்கூடியனவா காணப்படும். இது தொடர்பான ஏனைய விடயங்களை வந்து நாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.